இப்போ சம்மில் என்னென்னா ஃப்ரம் த ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் took place in the business of ரத்னகுமார் who deals in textiles. அவர் வந்து ஒரு துணி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர். 2017 ஜனவரி மாதம் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறார். அதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போது 1st ஜனவரியில் என்ன காமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் 5 lakh. இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட். ஓகேங்களா, இது கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், இது வந்து டெபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ், பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது பர்ச்சேஸ்னால் என்ன, எங்கே வரும்? டெபிட்ல கிரெடிட்லையா? ஸோ டெபிட். பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃபார் ஜெயந்தி. அப்போது கிரெடிட் ஃபார் ஜெயந்தி அப்படின்னு கேட்கும்போது அது எங்கே வரும்னா அது வந்து கிரெடிட். ஏன்னா கிரெடிட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் கூட்ஸ் டு ஜெயந்தி, அது கிரெடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணுறாங்க. எவ்வளோக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் கேஷ்னா 32,000 அண்டு சோல்டு கூட்ஸ் டு எலிபத், அதாவது எலிசபெத் அண்ட் கிரெடிட். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கடனுக்கு என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்து 1,04,000, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரிஸ், நிறைய பெய்டு சேலரிஸ் டு கிருஷ்ணன் பை கேஷ். அப்போ பெய்ட் பண்ணுறாங்க, சேலரி பெய்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அது வந்து டெபிட். ஓகேங்களா. ரிசீவ்ட் கமிஷன்ஸ் ஃப்ரம் குமார் பை கேஷ். அப்போது அது வந்து என்ன ஆகுன்னா கமிஷன் தானே பெய்ட் பண்ணுறாங்க, அது கழிவு. அது வந்து அந்த கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா 2,800 வந்து கிரெடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் எலிசபெத். கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, எலிசபெத் வந்து அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அது வந்து கிரெடிட். இங்கே இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இங்கே எலிசபெத் உடைய அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 22,000. அப்போது 22,000 வருது. நெக்ஸ்ட்டு எலிசபெத் கிரெடிட்டுக்கு எவ்வளோத்துனா 72,000, 72,000. இதில் நீ என்ன பண்ணுறீங்கன்னா 72,000ல் இருந்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா 22,000 வந்து லெஸ் பண்ணால் 50,000. ஸோ 50,000 எங்கே வரும் அப்படின்னா இது வந்து டெபிட்டில் வரும். அது டெபிட்டில் 50,000 அப்படின்னு வரும். ஸோ டெபிட்டில் 50,000 வரும். அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெபிட்டில் காலமில் போடணும். ஓகேங்களா. இங்கே 22,000 கொடுத்துருப்பாங்க, அந்த 22,000 நீங்கள் போடாமல் நீங்கள் 72,000 ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ கடனுக்கு கொடுத்துருக்கீங்க, அதில் 22,000 மட்டும்தான் வந்துக்குது உங்களுக்கு. வந்து எலிசபெத்துக்கு கடனுக்கு விற்பனை பண்ணதில் 22,000 மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கு. மீதி இருக்கிற 50,000 உங்களுக்கு வரல. அப்போ என்ன பண்ணுறீங்க, அங்கே டெபிட்டில் 50,000 நீங்கள் போட்டு ஆக வேண்டும். ஓகேங்களா. இதுதான் இந்த சம்முடைய டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் போட போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் அக்கௌண்ட். இப்போ ஜேர்னல்ஸ் என்ட்ரினா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் 2017 ஜனவரி. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேட் பிரகாரம் தான் போடணும் ஜேர்னல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1st ஜனவரியில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டாஸ் 5 lakhs. ஏன்னா கேபிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பணத்தை கொடுத்து தான் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போது டெபிட்டில் 5 lakhs டு ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட். யாருடைய அக்கௌண்ட் இது, யாருடைய அக்கௌண்ட் இது, ரத்னகுமார் அக்கௌண்ட். அப்போ என்ன ஆகுன்னா அவர் வந்து கேஷ் கொடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு தொழிலை உருவாக்குறாரு, தொழிலை நடத்துகிறார், தொடங்கினார்.
அதுக்கு என்ன பார்க்கணும்னா ரத்னகுமார் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் 5 lakhs கிரெடிட். இங்கே நரேஷனில் பிஸ்னஸ் காமன்ஸ்டு வித் கேபிட்டல், அதாவது முதலுடன் தொடங்கிய தொழில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5th அன்னைக்கு ஃபர்னிச்சர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஃபர்னிச்சரை வந்து வாங்குறாங்க, கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குறாங்க. அப்போ ஃபர்னிச்சர் வந்து உள்ளே வருது. ஃபர்னிச்சர் வந்து கேஷ் இன் ஹேண்ட், அதாவது கேஷ் வந்து கம்ஸ் இன். நாமினல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கம்ஸ் இன், ஓகேங்களா. அப்போ அந்த கம்ஸ் இன் அதாவது உள்ளே வருது, பணம் வந்து உள்ளே வருது. டு கேஷ் அவுட், வெளியே போகுது. கேஷ் கொடுத்து தானே வாங்குகிறோம், அப்போ கேஷ் வெளியே போகுது. அப்போ கேஷ் வந்து என்ன ஆகுதுன்னா டு கேஷ் அக்கௌண்ட் 6000 கிரெடிட். நெக்ஸ்ட் 10th ஜனவரி 10th அன்னைக்கு பர்ச்சேஸ் என்ன பண்ணுறோம், ஒரு காசு கொடுத்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பொருள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாஸ், பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் உள்ளே வருது. நெக்ஸ்ட் என்னன்னா கேஷ் வந்து வெளியே போகுது, டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட்டு ஜனவரி 15th அன்னைக்கு ஜெயந்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு கடனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கடனுக்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாஸ் 25,000 டேட்டாஸ், ஓகேங்களா. டெபிட்டில் போடணும். டு ஜெயந்தி அக்கௌண்ட், ஏன்னா ஜெயந்தி அக்கௌண்ட் இருந்தானே கடன் வாங்கி போட்டாங்க. அப்போ டு ஜெயந்தி அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகும்னா கிரெடிட் ஆகும். கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஜெயந்தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 18th அன்னைக்கு ஜெயந்தி என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க பொருளை. பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல, கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல, இப்போ அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போது ஜெயந்தி அக்கௌண்ட் டேட்டாஸ் 2500 டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஒரு பொருள் உள்ளே வந்துச்சு, அந்த பொருள் மறுபடியும் வெளியே போகுனா அது ரிட்டர்ன். அதுதான் வந்து என்ன ஆகுன்னா கிரெடிட்டில் மாறும். அப்போது 2500 வந்து கிரெடிட். கூட்ஸ் ரிட்டர்ன்டு டு ஜெயந்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20th அன்னைக்கு ஒரு பொருளை வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணுறாங்க, கேஷுக்கு விற்பனை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஷ் உள்ளே வந்துச்சா 32,000 உள்ளே வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா டு சேல்ஸ் வந்து ஒரு பொருள் வந்து வெளியே போயிடுச்சு, அது சேல்ஸ் பண்ணுற பொருள் வெளியே போயிடுச்சு. அப்போ வெளியே போனோடனே என்ன ஆகும், அது வந்து கிரெடிட்டாக மாறும். கேஷ் கூட்ஸ் ஆர் சோல்ட் ஃபார் கேஷ். ஓகே. எலிசபெத் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 25th அன்னைக்கு எலிசபெத் அக்கௌண்ட்டில் சோல்வ் பண்ணுறாங்க. கடனுக்கு என்ன பண்ணுறாங்க, எலிசபெத்துக்கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. கடனுக்கு விற்பனை பண்ணுறா எலிசபெத். அப்போது எலிசபெத் அக்கௌண்ட் டேட்டாஸ் 72,000 டெபிட்டில் போடுவாங்க. டு சேல்ஸ், அதாவது எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா கடனுக்கு பொருள் விற்பனை பண்ணாங்களா, அப்போது அந்த பொருள் வந்து என்னாச்சு வெளியே போச்சு. டு சேல் அக்கௌண்ட் கிரெடிட் 72,000. அப்போது நரேஷனில் என்ன பண்ணால் கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட்டு 13th அன்னைக்கு ஜனவரி 13th அன்னைக்கு சேலரி வந்து பெய்ட் பண்ணுறாங்கல்ல, எல்லாருக்கும் பெய்ட் பண்ணுவாங்க, சேலரி பெய்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஆகுன்னா சேலரி அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் வந்துடும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டு என்ன போகும், கிரெடிட்டில் மாறும். ஏன்னா கேஷ் தான், நம்ம கேஷ் கொடுத்தாச்சு, அப்போ வெளியே போயிடுச்சு, சேலரி உள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து சேலரி அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31st அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட், அதாவது கமிஷன் பெய்ட் பண்ணுறாங்கல்ல, கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, பெய்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ கமிஷன் ரிசீவ்னா கேஷ் வந்து உள்ளே வருது. கேஷ் வந்து உள்ளே வரும்போது என்ன ஆகுன்னா டெபிட் அக்கௌண்ட்டில் 2800 வந்து டெபிட் ஆகுது. டு கமிஷன் அக்கௌண்ட் என்ன ஆகுன்னா கிரெடிட் ஆகும். அதுதான் வந்து இது சம்பளம் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 31st அன்னைக்கு எலிசபெத் வந்து 22,000 ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ 22,000 மட்டும்தான் ரிசீவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது வந்து நார்மலாக நாங்கள் போகிற மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு லெஜருக்கு அதேமாரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டை தனித்தனியாக போடணும். அடுத்தது தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எலிசபெத்துடைய அக்கௌண்ட்டில் 22,000 வந்துச்சு, அப்போ ரிசீவ் பண்ணிட்டோம், அது வேறு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000 பேலன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எலிசபெத் அக்கௌண்ட்டுன்னு தனியாக போடணும்.
ஓகே, அடுத்தது பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் 22,000 டெபிட்டில், இப்போ எலிசபெத் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 22,000 கிரெடிட்டில். ஸோ ஓகே, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அக்கௌண்ட். லெஜர் அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் போடுறீங்க. கேஷ் அக்கௌண்ட்னா என்ன? எங்கெங்கே கேஷ் எல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் கேஷ் அக்கௌண்ட். எங்கெங்கே நம்ம கேஷ் மென்ஷன் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, டெபிட்லையும் கிரெடிட்லையும் நீங்கள் போடுறீங்க. அதாவது கேஷ் வந்து நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் போடுறீங்கன்னா எந்தெந்த அமௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்கோ ஜேர்னலில் அது எல்லாமே என்ன ஆகும்னா லெஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி டெபிட்டில் கிரெடிட்டில் போடுற அமௌண்ட்டு கமிஷன் பெய்டு டு கேஷு, அப்புறம் எலிசபெத் அக்கௌண்ட்டு டூன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன ஆகுன்னா அப்படியே டெபிட்டில் வரும். டெபிட்டில் வரும். அதனால் நீங்கள் இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒன்று ஜேர்னல்ஸில் டெபிட்டில் போடுற அமௌண்ட்டு லெஜரில் கிரெடிட்டில் போடணும். அதேமாதிரி ஜேர்னலில் கிரெடிட்டில் போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே லெஜரில் டெபிட்டில் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கேஷ் போடுறீங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறீங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் தனித்தனியாக போடணும். அவ்வளோதான். கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர்ஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, ஜெயந்தி அக்கௌண்ட்டு, ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு. அடுத்தது எலிசபெத் அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக எழுதுறீங்க. இது ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் நோட்டில் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் நார்மலாக வந்து பிளைண்ட் பேப்பராக இருக்குது பார்த்தீங்களா, லாங் சைஸ் நோட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. அப்பப்போ நீங்கள் கோடு கீச்சின்னு இருக்கணும். கோடு வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் போட்டுன்னு இருக்கணும். அதனால் நீங்கள் அக்கௌண்ட் நோட் எடுத்துங்க, ப்ராப்பராக நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு கோடு தான், அமௌண்ட் காலத்தில் மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க, வேறு எதுக்கும் போட மாட்டீங்க. இதில் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் நோட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரியில் இப்போ ட்ரையல் பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரில் என்ன ஆகுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் எடுத்துக்குவோம். கேஷ் அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலில் என்ன அமௌண்ட் போட்டிங்க, கேஷ் அக்கௌண்ட்டு என்ன வெளிப்படுத்திருக்கீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, 5,33,800. இதுதான் வந்து டு பேலன்ஸ் டவுன். அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டாக நீங்கள் இங்கே போடணும். இங்கே கேஷ் அக்கௌண்ட்டாக போடணும் டெபிட்டில். நெக்ஸ்ட் வந்து ரத்னகுமார் அக்கௌண்ட் வந்து 5 lakh, அது வந்து கிரெடிட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 6,000, அது வந்து டெபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் 35,000. ஜெயந்தி அக்கௌண்ட் அது கிரெடிட் 22,500. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அது வந்து கிரெடிட் சைடு. சேல்ஸ் அக்கௌண்ட் அது கிரெடிட் சைடு. சேல்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்னா அங்கே எலிசபெத் வந்து 72,000 வந்து கடனுக்கு கொடுத்துருப்பாங்க, மீதி வந்து கேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 32,000. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1,04,000 வரும். 1,04,000 அதுதான் அந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிசபெத் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 1,04,000. இப்போ எலிசபெத் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எலிசபெத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து 22,000 வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் மீதி பேலன்ஸ் இருக்குதுல்ல, மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 50,000 இருக்குது. அந்த 50,000 தான் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும், 50,000. ஓகேவா? எலிசபெத் அக்கௌண்ட்டில் 50,000 வந்து நம்ம டெபிட்டில் காட்டணும். நெக்ஸ்ட் வந்து சேலரி 7,000. கமிஷன் ரிசீவ்டு 2,800. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இங்கே வந்து 5,22,500 அண்ட் 25,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000. அடுத்தது 26,31,800. நீங்கள் இங்கே 800, அதாவது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இந்த அமௌண்ட்டை வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த அமௌண்ட்டுடைய ப்ராசஸ். இதுதான் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நான் டெஸ்ட்டு சொல்கிற அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நீங்கள் ஓடணும். ட்ரை
ட்ரை பண்ணால் தான் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.